அனைவருக்கும் வணக்கம். சாய்ஸ் அகாடமியிலேருந்து சண்முகப்பிரியா. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 11th தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி அந்த பாடம் பார்க்க போகிறோம். இது அரசியல் அறிவியல் அப்படிங்கிற சப்ஜெக்டில் 14வது பாடமாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த லெசன் நாம் பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டேபிளர் காலம் இருக்குது இல்லைங்களா, இந்த டேபிளர் காலத்தில் ஒரு ஷார்ட்கட் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லி எனக்கு யோசனையாக இருக்குது. பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டர் ஷார்ட்கட் நான் கொடுக்க பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே, 1914 திராவிட கழகத்தின் தோற்றம். ஓகே, 14 நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஓகேங்களா? காதலர் தினம் 14 பிப்ரவரி 14. ஓகேங்களா? அப்போ 14 வயசில் திலகாங்கிற பிள்ளைக்கு என்ன ஆகுது? காதல் வருது, தோற்றி வைக்குது. காதல் தோன்றுறது திலகா மனசில். 14 வயசில் காதல் தோன்றுறது. 16 வயசு வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. 16 வயசில் என்ன ஆகுது? அவங்க வீட்டில் தெரிஞ்சிருது. ஓகேங்களா? தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க? நம்ம தென்னிந்தியா சைட்லலாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க விடுதலையெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃபோனு வாங்கிக்கிறது, வீட்டிலையே இருக்கணுங்கிறது இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க? 16 வயசில் வீட்டில் தெரிஞ்சோடனே அவங்க விடுதலை பறிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்தது 1917 நீதிக்கட்சியா? ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க? 16 வயசில் காதல் வீட்டில் தெரிஞ்சு விடுதலை பறிச்சிட்டாங்களா? 17 வயசில் கொஞ்சம் கூட நீதி நியாயமே பார்க்காம என்ன பண்ணிட்டாங்க? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எப்போ? 14 வயசுலேயே நீதி நியாயம் எதையும் பார்க்காம திலகாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து 2 வருஷம் கழித்து என்ன ஆகுது? ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. எங்கே? 19. ஓகேங்களா? மாண்டேகு செம்ஸ்போர்டு அந்த இதில் மாண்டேகு செம்ஸ்போர்டு அப்படிங்கிற 2 குழந்தைங்க ட்வின்ஸாக பிறக்கிறாங்க. பிறந்தோடனே இந்த பழைய காதலர் கேள்விப்படுறாரு. கொஞ்சம் கூட திலகா சுயமரியாதையே இல்லாமல் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? யாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு அவர் கேட்குறாங்க. கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? ராஜாங்கிற ஒரு வட இந்தியனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஓகேங்களா? அப்போ திலகா ஹஸ்பண்ட் பேர் என்னது? ராஜா. ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படுதல். அதே 1937 இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஓகேங்களா? இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? திலகாவோட பழைய காதலர் திலகா இவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சோடனே அவளை எப்படியாவது பாத்திர மாட்டோமா அப்படின்னு 3 வேலையும் நடக்கிறாரு. ஓகேங்களா? அந்த சைடு அவள் இருக்கிற தெரு காலையில் ஒருக்கா, மதியம் ஒருக்கா, சாயந்தரம் ஒருக்கான்னு சொல்லிட்டு 3 வேலையும் நடக்கிறாரு. கரெக்டாக சாயந்தரம் என்ன பண்ணுறாரு? ஓகே, இப்படி வச்சுக்கலாம், 3 மணி 7 மணி. ஓகேங்களா? அப்போ திலகா இருக்கிற வீட்டில் அந்த ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க இருக்கிற தெருவில் 3 மணி ஒருக்கா 7 மணி ஒருக்கா போய் பார்த்துட்டு வராங்க. அப்பயே அவரால் பார்க்கவே முடியல. ஏன்னா வெறும் சத்தமும் அழுகுறலுமாக இருக்குது. எந்த மாதிரி சத்தமாக இருக்குன்னா வெறும் ஹிந்திலேயே பேசுகிறாரு. ஏன்னா ராஜா வட இந்தியர் தானே, அவர் ஹிந்தியே ஹிந்தியிலே பேசுகிறாங்க. திலகாவுக்கு ஒன்றுமே புரியாது. அங்கே வெறும் அழுகுறலுமாக தான் இருக்குது. ஓகேங்களா? அவள் எதுக்குறா, இதுக்கு மேலேயும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்துட்டு என்ன பண்ணுறா? திலகா 44ஆம் நம்பர் பஸ்ஸை பிடிச்சி சேலத்துக்கு வந்துடுறான். ஓகேங்களா? சேலத்துக்கு திலகா வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன ஆகுது? உடனே தன்னோட பையனுக்கெல்லாம் பேரை ஃபஸ்ட்டு மாற்றணும். அது என்ன மாண்டேகு செம்ஸ்போர்டுன்னுக்கிட்டு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வராங்க. வந்தோடனே என்ன ஆகுது? காலையில் சேலம் ரீச் ஆயிடுறாங்க. சேலம் ரீச் ஆகிட்டு என்ன ஆகுது? 9 மணி ஆயிடுது. ஓகேங்களா? 9 மணி ஆனாலும் திலகா மனசில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. 9 மணி ஆனோடனே நம்புகிறாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வருது. ஓகேங்களா? அதை பிரகாசங்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, ஏமா நான் சென்னையிலேருந்து 6 மணிக்கே சேலம் வந்துட்டேன், 6 மணிலேருந்து நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், என்னம்மா இங்கே பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசம் கேட்குறாரு. யாரை பார்த்து? திலகா பார்த்து கேட்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது என்னது? 1947 ஓமந்தூர் ராமசாமியா? ஓகே, ராமசாமி முதலமைச்சர் ஆகிறாரு 47. அதுவாக ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி தான் நான் அவங்க கதையெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க திலகா. ஓகேம்மா, இங்கே பக்கத்தில் ஏதாவது என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிரகாஷ் கேட்கும்போது, அதுவா பக்கத்தில் 7 மணி வரைக்குமே இங்கே பஜனை போயிட்டுருக்கோம். என்ன பஜனை? ராம பஜனை போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? என்னது? ராமா ராமா ராமான்னு பஜனை போயிட்டுருக்குதான். 4 மணிக்கு ஆரம்பித்த பஜனைங்க இப்போ 7 மணி வரைக்குமே போயிட்டுருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, சரி, பசங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பிரகாஷ் கேட்குறாரு.
ஓகேங்களா. பிரகாசம் வந்து கேட்குறாரு, மணி 9 மணி ஆச்சு, ஏதாவது வந்து நீங்களே ஒரு நல்ல பேராக வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 9 மணி ஆனோடனே திலகாவுக்கு ஒரு நம்பிக்கை வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது எப்படின்னா, இங்கே பாருங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது அப்படின்னு ஒரு முன்னேற்றம் வந்து நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி திலகா நம்பினாங்களா. திராவிட முன்னேற்ற கழகம் எதனால்னா அதே 1949 அந்த 9ல் குமாரசாமி ராஜா அப்படின்னு 2 பேருக்கும் பேர் வந்து வைக்கிறாங்க. என்னது, குமாரசாமி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. அப்போ குமாரசாமி ராஜா தலைமையில் அமைச்சரவை அமையிறது. ஓகேங்களா. 1949. அதே மாதிரி 9ல் என்னது, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பிறக்குது. ஓகேங்களா. ஓகே. அடுத்தது வந்து இப்படி வந்து முன்னேற்றம் வந்து நமக்கு வந்துரும்னு நம்பிட்டே இருந்த திலகா என்ன பண்ணுறாங்க, நம்ம களத்தில் இறங்கி போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தேர்தலில் போய் கலந்துக்கிறாங்க. எப்போ, 1952 முதல் தேர்தல் வந்து நடக்குது. அதில் போயிட்டு கலந்துக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 5-6 பிரச்சார வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. பிரச்சாரம் செய்கிறதுக்கான வாய்ப்பு. எத்தனை வாய்ப்பு, 5-6 பிரச்சாரம். ஓகேங்களா. 5-6 டைம் வந்து பிரச்சாரம் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பு வந்து கிடைக்குது. அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க, மறுசீரமைப்பு வேணும்னு தான் வந்து பிரச்சாரம் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா. மாநில வைஸாக வந்து மறுசீரமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து வந்துடுறாங்க, முதலமைச்சர் ஆயிடுறாங்க. திலகா வந்து முதலமைச்சர் ஆகிறாங்க. ஆனோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இந்தியை தான் எதுக்குறாங்க. இப்போது 65வது வயசில் வந்து திலகா வந்து முதலமைச்சர் ஆயிடுறாங்க. முதலமைச்சர் ஆனோடனே இந்தியை வந்து எதுக்குறாங்க. ஓகேங்களா. இந்தியை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது, திலகாவுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துடுது. ஓகேங்களா. நெஞ்சு வலி வந்தோடனே பக்கத்தில் இருக்கிற அண்ணாவை வந்து 6-7 டைம் வந்து கூப்பிட்றா. அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஓகேங்களா. கூப்பிட்டுட்டே இருக்கும்போது 6-7 டைம் கூப்பிட்ட வெட்டி தான் திரும்புவீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அண்ணா வராரு. என்னம்மா ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து முதலமைச்சராக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த அண்ணா கிட்ட ஆட்சியை கொடுத்துட்றாங்க. திலகா வந்து அண்ணா கிட்ட ஆட்சியை கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. அப்போ 1967 அண்ணாதுரை தலைமையில் வந்து திமுக அரசாங்கம் வந்து அமைக்கிறாங்க. ஓகேங்களா. அண்ணா வந்துட்டாரா. அண்ணா வந்து 2 வருஷம் நல்லா தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். 69ல் வந்து அண்ணா வந்து இறந்துட்டார். அண்ணா இறந்ததை வந்து ஒருத்தர் வந்து அப்படியே கருணையோட வடிவமாக வந்து பார்க்குறாரு. அச்சோ, இப்படி வந்து அந்த பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு கொடுத்த ஆட்சி இந்த அண்ணா கிட்ட வந்து இவரும் வந்து இறந்துட்டாரு, இனிமேல் ஆட்சி யார் பார்ப்பான்னு சொல்லி ரொம்ப கருணை வடிவமாக வந்து இருக்கார். அவரை பார்த்த அண்ணா வந்து என்ன சொல்கிறாரு, நீ இதுக்கு மேலே வந்து அரசு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கருணையே வடிவானவர்கிட்ட வந்து ஆட்சி வந்து கொடுத்துட்றாரு. அவரு தான் வந்து யாருன்னா கருணாநிதி. ஓகேங்களா. அவர் வந்து முதலமைச்சர் ஆயிரு. எப்போ, 1969. ஓகேங்களா. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். 1972 அஇஅதிமுக எம்ஜிஆர் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 74 மாநில தன்னாட்சி தீர்மானம் வந்து சட்டப்பேரவையில் போட்டுடுறாங்க. ஓகேங்களா. இது வரைக்கும் புரிஞ்சுதா. இப்போ வந்துட்டு நான் வந்து மறைச்சிக்கிறேன் பாருங்கள். இப்போ 14 எப்படி வச்சு மறைக்கிறதுன்னு தெரியலையே. ஓகே, நீங்களே அப்படியே வந்து சொல்லி பாருங்கள். 14 வயசில் என்ன பண்ணுறாங்க, திலகா வந்து லவ் பண்ணுறாங்க. 16 வயசில் என்ன பண்ணுறாங்க, மாட்டிக்கிறாங்க. அப்போ தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு மாட்டிக்கிறாங்களா. 17 வயசில் நீதியே இல்லாமல். அப்போ 17 என்னது, 1917 நீதி கட்சி. ஓகேங்களா. 19ல் மாண்டேகு சென்ஸ்போர்டுன்னு 2 குழந்தைங்க. அதுக்கப்புறம் வந்து 2 குழந்தைங்க பிறந்தோடனே என்ன ஆகுது, திலகாவுக்கு சுயமரியாதையே போயிடுச்சு. அப்போ 1925 நம்ம பெருசாக பிள்ளைங்களுக்கு எது வந்து முக்கியம், சுயமரியாதை தான் வந்து முக்கியம். எல்லாருக்கும் சுயமரியாதை முக்கியம் தான். ஆனால் பெண்களுக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் எங்கே சுயமரியாதையை பற்றி யோசிக்கிறது. அப்போ வந்து என்னது, நம்மளுக்கு பெரிய சொத்து என்னது, மரியாதை தான். அப்போ பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார். எப்போ, 25ல். ஓகேங்களா. அப்போ 1937. அடுத்து என்னது, ராஜா தலைமையில் வந்து என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படுது. அது ஓகே. அடுத்து 37 என்னது, இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதுக்கு அடுத்த வருஷம் என்னது, 44. ஏன்னா 44ஆம் நம்பர் பஸ்ஸை பிடிச்சி சேலத்துக்கு வந்துடுறாங்களோ. அப்போ சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றம் வந்து செய்யப்பட்டது அப்படின்னாங்க. ஓகே. 44க்கு அப்புறம் வந்து என்ன ஆகும், ராமசாமி வருவார். 1947 வந்து ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சர் ஆகிறாரு. அதுக்கு முன்னாடியே 46 என்னது 6 மணிக்கு வந்து சென்னை பிரகாசத்தில் வந்துடுவார் அவர். ஓகேங்களா. சென்னை மாகாணத்தில் பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை அமைந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது தான் வந்து இந்த ராம பஜனை. ஓகேங்களா. அடுத்து என்னது, ராமராமான்னு பஜனை. அப்போ ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சர் ஆயிரு. அதுக்கப்புறம் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்னது பிறந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ 1949 குமாரசாமி ராஜான்னு பேரையும் மாற்றிருப்பாங்க.
தலைமையிலான அமைச்சரவை வந்து அமைஞ்சது அப்படின்னு. ஓகே, பேரை மாற்றினோடனே என்ன பண்ணுறாங்க, 1952 முதல் தேர்தலில் போய் கலந்துக்கிறாங்க. தேர்தலில் கலந்துக்கிட்டோன்னே என்ன ஆகுது, 5-6 டைம் தான் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சாலும் என்னது, மாநில மறுசீரமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி போட்டு மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வருது. ஓகே, அடுத்தது வந்து என்ன ஆகுது, 65வது வயசில் இந்திய எதிர்த்து போராட்டம் நடக்கிறாங்க. அப்போ 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அப்போ அதுக்கு அடுத்தது அண்ணாவை வந்து 6-7 டைம் அண்ணான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற அண்ணா வந்து முதலமைச்சர் ஆயிரு. அப்போ அண்ணாதுரை, இங்கே சிஎன் அண்ணாதுரை தலைமையின் கீழ் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. அப்போ திமுக வந்து எப்போ 1967 வராரு. 69 அண்ணா வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அதே 1969 எம்ஜிஆர் வந்து கருணாநிதி வந்து முதலமைச்சர் ஆயிடுவார். ஓகேங்களா. கரெக்டாக சொல்லிட்டுக்கிறேன்னா? ஓகே, கரெக்டாக தான் சொல்லிட்டுக்கிறேன். அடுத்தது 1972 வந்து எம்ஜிஆர் அஇஅதிமுக வந்து அந்த மாதிரி ஒரு கட்சி வந்து வந்துடும். அஇஅதிமுக வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு வந்து இருக்குது. ஓகே, எம்ஜி ராமச்சந்திரனால். அதுக்கப்புறம் 1974 மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் நானே வந்து பார்க்காம தான் சொல்லிட்டுக்கிறேன். இந்த ஒரு ஷார்ட்கட் நீங்கள் கேட்டு இதை வந்து நானே ஓனாக யோசித்து க்ரியேட் பண்ணது. கொஞ்சம் வந்து மொக்கையாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து லிசன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து பதிவாயிரும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது இந்த கற்றலை நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தேவையில்ல, சும்மா ரீட் மட்டும் விட்டுக்கலாம். ஓகேங்களா. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த லெசன் வந்து கொஞ்சம் பெரிய லெசன் தான். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி தான் வந்து இருக்கும். அப்படியே ஸ்டோரி மாதிரிலாம் புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஓரளவு வந்து டேட்டா வைஸாக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி நடத்தி கொடுக்குறேன் நான். ஓகேங்களா. இப்போ வந்து தமிழக அரசியல் வரலாறு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த சென்னை மாகாணம், அதாவது தென்னிந்தியாவில் வந்து சென்னை மாகாணம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அங்கேருந்து தான் வந்து ஆரம்பிக்குது. எதுக்காக, ஆனால் சென்னை மாகாணம் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஆங்கிலேயரோட நிர்வாக வசதிக்கு ஏற்ற மாதிரி. நிர்வாக வசதி ஏன் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய கம்பெனிஸ், ஏன்னா இவங்க வந்து மோனோபோலி ட்ரேடர்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலாந்துலேருந்து வரும்போது இவங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கணும். ஓகேங்களா. இங்கிலாந்து சைடில் இப்போ ஒரு கம்பெனி வருது. இப்போது நம்ம தமிழ்நாட்டு இதில் வந்து சேலத்தில் வந்து சண்முகப்பிரியா வந்து போகிறாங்க. ஓகேங்களா. சண்முகப்பிரியா போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கிலாந்தில் ஒரு ஃபுட்டு கடை வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். எனக்கு மட்டும்தான் வந்து அனுமதி வந்து கொடுக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து நான் போகிறேன்னா என்னோடய கம்பெனிக்கு மட்டும்தான் வந்து கொடுக்கணுமே தவிர வேறு யாருக்கும் அனுமதி வந்து கொடுக்கக்கூடாது. அதுதான் வந்து ஏகபோக வர்த்தகம்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து இந்த கம்பெனிக்கு மட்டும்தான் இங்கிலாந்துலேருந்து அனுமதி வந்து கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா. கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்ட்டு. அப்போ அந்த கம்பெனி வந்து வரும்போது ஓவரால் இந்தியாவில் வந்து வணிகம் செய்கிறப்ப பெருசு, ரொம்ப பெரிய இது. அதை நிர்வகிக்க பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி அவங்களுக்கு தேவைப்பட்டது. ஓகேங்களா. அப்போ வந்து அது எங்கே கட்டலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்கே போச்சுன்னா ஆந்திரா கடற்கரைக்கு தான் வந்து போச்சு. ஓகேங்களா. ஆந்திரா கடற்கரையில் வந்து அந்த கம்பெனி, அதாவது அந்த ஆஃபீஸ் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஏற்பட்ட அந்த பருவநிலை மாற்றங்கள்னால அங்கே வந்து நம்மளால் ஸ்டேபிளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை சூஸ் பண்ணாங்க. அப்போ இருக்கிற சென்னை பார்த்திங்கன்னா வந்து ஆந்திரா, கேரளா, அதுக்கப்புறம் தெற்கு கர்நாடகா, இந்த ஒடிசா பகுதி, அதுக்கப்புறம் இந்த லட்சத்தீவு பகுதி, இதெல்லாம் வந்து பெருசு, ரொம்ப பெரிய மாகாணமாக வந்து சென்னை இருந்தது. அதனால் சென்னையில் இருக்கும்போது மற்ற ஏரியாவும் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த புயல், அதுக்கப்புறம் வெப்பநிலை மாற்றம், இதெல்லாம் வந்து ஓரளவு ஸ்டேபிளாக வந்து இருக்கிறதுனால சென்னை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயரோட நிர்வாக வசதிக்கு ஏற்ற மாதிரி தென்னிந்தியாவில் வந்து சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கட்டுறாங்க. எப்போது 1801. ஓகேங்களா. அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்போ கட்டுறாங்க? சென்னை மாகாணம் 1801. சென்னையில் வந்து எதெல்லாம் உள்ளடக்கி இருந்தது, அப்போ இருக்கிற வந்து அதாவது 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் வந்து சென்னை மாகாணம் எப்படி இருந்ததுன்னா, கேரளாவோட மலபார் பகுதி, ஆந்திரா, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவோட வடபகுதி, அதுக்கப்புறம் லட்சத்தீவு, இது எல்லாத்தையும் ஒன்றிணைச்சது தான் வந்து சென்னை மாகாணம் அப்படிங்கிறாங்க. அந்த சென்னை மாகாணத்தில் இந்தியர்கள் சார்பாக வேலை செஞ்சவங்க எல்லாமே வந்து பிராமணர்ஸ் தான். ஓகேங்களா. பிராமின்ஸ் தான் வந்து அதில் வந்து அதிகமாக இருந்தாங்க. பிராமணர் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பே வந்து கிடைக்காது. அதாவது படித்த பிராமணர் இல்லாத திராவிடர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற இந்த பிரச்சனையில் தான் வந்து இங்கே தான் வந்து ரியல் இதே ஸ்டார்ட் ஆகுது.
ஏன்னா மன்னர்கள் காலத்துலேருந்தே அதிகமான சலுகைகள் எல்லாமே இந்த பிராமணர்களுக்கு தான் வந்து இருந்திருக்கு, எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது இந்த ஆங்கிலேயர்களுக்கு வந்து பிராமணர்கள் தான் முக்கியம் அப்படின்னு ஜாதி வேறுபாடு வந்து அவங்கக்கிட்ட கிடையாது, ஆங்கிலேயர்கிட்ட கிடையாது. அவங்கக்கிட்ட இன வேறுபாடு தான் வந்து இருந்தது. அதனால் கணிசமான ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் வந்து பிராமணர் இல்லாத மக்களுக்கும் வந்து கொடுத்தாங்க. அப்படி இருந்தால் வந்து படித்து முன்னேறி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் படித்த இந்தியர்களுக்கும் இந்த பிராமணர்களுக்கும் வந்து இடையில வந்து ஒரு மோதல் வந்து இருந்துகிட்டே இருந்தது. இந்த சென்னை மாகாணம் மூலிமா நிறுவனத்துலேயும் அதிகமான வேலைவாய்ப்பு வந்து பிராமணர்களுக்கு கொடுத்தாங்க. நம்ம எப்படியோ வந்து கணிசமாக போராடி நமக்கு ஏதோ இந்த அளவுக்கு தான் வந்து கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வணிக நிறுவனங்களையும் வந்து பிராமணர் அல்லாத தமிழர்கள்லாம் வந்து போயிட்டு வேலைவாய்ப்பு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு சின்ன கிளர்ச்சி மாதிரி வந்து ஆரம்பிக்குது. அதாவது ஸ்பார்க், அந்த இது சொல்லுவாங்கள்ல ஸ்டார்டிங் ஸ்பார்க் வந்து இங்கேருந்து தான் வந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? திராவிடன் அப்படிங்கிறது என்னன்னா, திராவிடங்கிற வார்த்தை வந்து அறிஞர்கள் மற்றும் தமிழ் அல்லாதோர்கள் ஆரியல் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்பட்டது. அதாவது ஆரியர்னா சவுத் தமிழ் நார்த் தமிழ்னு சொல்லிட்டு ரெண்டாக இருந்ததில்ல. இந்த ஆரியர் தமிழ்னா என்னென்னா சமஸ்கிருதம் மிக்ஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? திராவிடர்னா தூய தமிழாக வந்து இருக்கும். இதுதான் வந்து வித்தியாசம். ஓகேங்களா? நாங்கள் வந்து சமஸ்கிருதம் இல்லாத பேசுகிறவங்க வந்து திராவிடன். அப்போ சமஸ்கிருதம் கலந்து யார் பேசுவாங்க? சமஸ்கிருதனாலே பிராமணர்கள் தான் அதிகமாக வந்து பேசுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதிகமான மந்திரங்கள் எல்லாமே இப்பயும் சான்ஸ்கிரிட்டில் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, இது அதே நேரத்தில் பிராமணர்கள் ஆரியர்கள் எனவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஆரியர்கள்லாம் எதுனா இவங்க வந்து சமஸ்கிருதத்தை தான் வந்து வேத மொழியாக வந்து கற்றுக்கிருந்துருப்பாங்க. அவங்க வந்துட்டு தன்னை உயர்ந்தவங்களாகவும் தமிழ் மொழியை வந்து கற்றுக்கிட்டாங்க இல்லைங்களா, அவங்கள வந்து தாழ்ந்தவங்களாகவும் வந்து ஒரு வேறுபாடு வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலராக யார் இருந்திருக்காங்க? ஆரியர்கள் வந்து அப்படி நினச்சிருக்காங்க. ஓகே, மற்றும் பிராமணர் அல்லாதோர் திராவிடர்கள், அவர்கள் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர். அப்போ தமிழ் மொழியோட நாகரிகம் பண்பாடோட காவலர்கள்லாம் யார்? திராவிடர்கள் வந்து இருக்காங்க. வடமொழி நாகரிகத்தோட பாதுகாவலராக யார் இருந்திருக்காங்க? ஆரியர்கள் வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்படி போயிட்டு இருந்தது தான் வந்து அந்த பிராமணர்களுக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் இடையில இருந்த மோதல். ஃபஸ்ட்டு வந்து சென்னை மாகாணம் இருக்குது. சென்னை மாகாணம் இப்போ 1801 இருக்குது. அதில் வந்து அதிகமாக வேலை செஞ்சவங்க பிராமணர்கள் தான். இப்போ பிராமணர் அல்லாதவர்களுக்கும் அந்த மாதிரி வந்து வேலை வாய்ப்புகள் வேணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கும்போது சில இடங்கள் மட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதே பிராமணர்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் இருந்ததுனால அதே மாதிரி எங்களுக்கும் வேணும்னு சொல்லிட்டு மற்ற கம்பெனிக்கிட்டையும், அதாவது ஆங்கிலேயர்களோட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் மற்ற வணிக இடங்கள்லையும் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லி போராட்டம்லாம் வந்து நடத்துகிறாங்க. இவங்க யாருன்னா வந்து திராவிடர்கள்னு சொல்கிறாங்க. பிராமணர் இல்லாதவர்களா திராவிடர்கள் அப்படிங்கிறாங்க. திராவிடர்கள்னால் யார்? தமிழ் மொழி நாகரிகத்தோட பாதுகாவலர். ஆரியர்கள்னால் யார்? பிராமணர்கள். அவங்க வந்து வடமொழி நாகரிகத்தோட பாதுகாவலர். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்தது வந்து திராவிடர்கள் மற்றும் பிராமணர் அல்லாதோர். ஓகே, இங்கேருந்து தான் வந்து ரியல் இதே ஸ்டார்ட் ஆகுது. 1801ஆம் ஆண்டு பன்மொழி கொண்ட சென்னை மாகாணமானது தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் மற்றும் துளு, இந்த அதாவது சென்னை மாகாணத்தில் வந்து எந்தெந்த லாங்குவேஜ்லாம் இருக்குது? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அதுக்கப்புறம் துளு, இந்த லாங்குவேஜ் எல்லாம் இருக்கிறது தான் வந்து சென்னை மாகாணம் அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, சென்னை மாகாணம் எப்போ? 1801 காலனி ஆட்சியால். காலனி ஆட்சி எது? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, அவங்களால வந்து உருவாக்கப்படுது. ஓகே, அது தெரியும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பிராமணர் அல்லாதவர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு இயக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? திராவிட இயக்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. இதில் வந்து யார் இருக்கிறாங்கன்னா வந்து பிராமணர் அல்லாதவங்க தான் இருக்காங்க. ஓகேங்களா? சென்னை மாகாணத்தில் இருக்கிற பிராமணர் அல்லாதவர்கள்லாம் சேர்ந்து நம்மளோட தமிழ் அடையாளத்தையும் சமூக அரசியல் பொருளாதார நலன்களை பாதுகாக்கிறதுக்கு நமக்கும் ஒரு இயக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க. பிராமணர்கள்லாம் இருக்கிறது வந்து சென்னை மாகாணத்தில் அந்த இதில் இருக்காங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? திராவிட இயக்கம் அப்படிங்கிறதையும் ஒன்று வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த தமிழ் மொழி மேலே அதிகமாக பற்று இருக்கிற ஆங்கிலேயர்களை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர்கள்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படிங்கிறவர், அவருக்கு வந்து எப்படின்னா தமிழ் வந்து அவருக்கு தமிழ் லாங்குவேஜோட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பித்தார். ஓகேங்களா? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அதுலேயுமே பார்த்திங்கன்னா பெக்யூலியராக வந்து எது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் இருக்குது இல்லைங்களா, வள்ளுவர் எழுதுனா திருக்குறள், அந்த குறளை தான் வந்து அவர் வந்து அதிகமாக வந்து நேசிக்கவும் அதே மாதிரி பொது இடங்கள்லாம் வந்து பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு இன்னொருத்தர் யாருன்னா வந்து ராபர்ட் கால்டுவெல். இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து பார்த்திங்கன்னா மே 7, 1814 கிளாடி இங்கிலாண்டில் வந்து பிறக்கிறாரு. அதிலிருந்து
இவர் எங்கே வந்து இறக்குறாருனா வந்து ஆகஸ்ட் 28, 1891 கொடைக்கானல் இந்தியாவில் வந்து இறந்துறதா சொல்கிறாரு. இவர் வந்து தமிழ் மொழிக்கு நிறையா வந்து இந்த திருத்தம்லாம் வந்து பண்ணியிருக்காரு. யார்? கால்டுவெல். அதை தமிழ் மொழி நேசிக்கிறதால் மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி மேலே வந்து அதிகமாக வந்து பற்று வச்சு மற்ற இதில் கூட போயிட்டு மற்ற காலேஜிலலாம் போயிட்டு தமிழ் மொழி வந்து டீச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? 1837 வந்து ஜேம்ஸ் பிரின்சிபே அவர் வந்து என்ன சொல்கிறாரு, பிராமண மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகளின் மீதான ஆய்வுகள் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இந்திய கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான தன்மை கொண்டதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது என்னதுன்னா புத்த திராவிட மரபுகள் கூட இந்தியாவில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. யார்? ஜேம்ஸ் பிரின்சிபே அப்படிங்கிறவர். ஓகேங்களா? இவர் வந்து யாரோட ஆய்வுகள்லாம் வந்து முன்னாடி வந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லிஸோட ஆய்வுகள், அதுக்கப்புறம் கால்டுவெல் அவரோட ஆய்வுகள். எப்போ? எல்லிஸ் வந்து 1816 அந்த வருஷத்தோட ஆய்வுகளும், அதுக்கப்புறம் கால்டுவெல் வந்து சில ஆய்வுகள்லாம் வந்து நடத்தியிருப்பார் இல்லைங்களா? அந்த தீசஸ் அடிப்படையில் வந்து ஜேம்ஸ் பிரின்சிபே என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்தியா வந்து ஒரே மாதிரியான தன்மை கொண்டது இல்லை, ஒரே மாதிரியான கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு ஒரே பேட்டர்னில் வந்து இருக்காது, இங்கே வந்து மிக்ஸ்டு கலாச்சாரம் வந்து இருந்திருக்கு இந்தியாவில். அதுவும் எந்த மாதிரினா புத்த மதம், புத்த மரபுகள், அதுக்கப்புறம் திராவிட மரபுகள் இதெல்லாம் சேர்ந்து வந்து இந்தியாவில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பிராமணர்களுக்கு மட்டும்தான், ஆரியர்கள் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா, அந்த மாதிரி கிடையாது. இது வந்து தென்னிந்தியாவில் வந்து நிறைய மொழி இருக்குது, நிறைய வந்து கலாச்சாரம் வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. அப்போ வந்து திராவிட மொழி குடும்பமாக இருக்கிற திராவிட பண்பாட்டு தொன்மை இதெல்லாம் வந்து இந்த இதுக்கு வந்து சென்னை மாகாணத்துக்கு ஒரு அடையாள எழுச்சியாக வந்து இருந்திருக்கு. இதனால் பிராமணர்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்புகளையும் கல்வியிலையும் வந்து ஏகபோக அடையாளமாக வந்து கொடுக்க முடியாது, பிராமணர் அல்லாதவர்களுக்கும் அந்த இது வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த உரிமையை வந்து பிராமணர் இல்லாதவர்களுக்கும் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து மகாராஷ்டிராவில் வந்து கூட ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, பிராமணர் இல்லாத இயக்கத்தை வந்து துவங்கி அதுக்கு வந்து துவக்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார்? ஜோதிபா பூலே வந்து மகாராஷ்டிராவில் வந்து பிராமணர் அல்லோதர் இயக்கத்தை வந்து துவக்கினார் அப்படின்னு வந்து இருக்குது. இவ்வாறு திராவிடம் என்பது தென்னிந்தியாவில் பிராமணர் அல்லோதர் என்பதை குறிப்பதாயிற்று அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லோதர் இயக்கத்தை தொடங்கினது யாருங்க? ஜோதிபா பூலே. அவ்வளோதான். ஓகேங்களா? சென்னை மாகாண பிராமணர் அல்லோதர் பிரச்சனையை புதிதாக தேசிய தலைவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை என்பது குறைபாடு இருந்தது. ஓகே. 1852ஆம் ஆண்டு கஜிலி லட்சுமி நரசு செட்டி அவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து இதனை வெளிப்படுத்தி இந்திய ஆங்கில கழகத்திலிருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கினார். ஓகே. அப்போ 1852 கஜிலி லட்சுமி நரசு அவர் என்ன பண்ணுறாரு, சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தொடங்குறாரு. எதுக்கு? இந்த பிராமணர் அல்லோதர்களுக்காக தான் வந்து அவர் வந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. இவர் இயக்கத்தை தொடங்கினோடனே சும்மாலாம் இல்லை, உடனே வந்து தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டார். எப்படின்னா 1909 வந்து மாண்டேகு, அதாவது மின்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து வருது. ஓகேங்களா? எப்போ? 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து அறிமுகம் பண்ணுறாங்க. அந்த அறிமுகம் வந்தோடனே, அந்த சீர்திருத்தம் வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, சென்னை மாகாணத்தை சேர்ந்த பிராமணர் இல்லாதவர்களுக்கு வந்து கல்வியிலையும் சரி வேலைவாய்ப்புலையும் சரி போதிய பிரதிநிதித்துவம் வந்து இல்லை, அப்போ இது வந்து சரியான ஒரு சீர்திருத்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை வந்து காட்டுறாரு. யார்? கஜிலி லட்சுமி நரசு வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தத்துக்கு வந்து எதிர்ப்பு காட்டுறாரு. ஓகேங்களா? எப்போ வந்தது மின்டோ மார்லி சீர்திருத்தம்? 1909. ஓகே. சென்னை வாழ் மக்கள் சங்கம் வந்து யார் நிறுவினாங்க? 1852 கஜிலி லட்சுமி நரசு. ஓகேங்களா? இதுக்கு உதாரணமாக வந்து என்ன சொல்கிறாங்க, 1913 வந்து ஒரு ஆளுநரோட செயற்குழு உறுப்பினராக வந்து அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ அப்படிங்கிறவர் வந்து இருக்காராம். யார்? சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ. அவர் வந்து சொல்கிறாராம், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அடிப்படையில் வந்து கொடுக்குறாராம். அவர் என்னென்னா, மொத்த மக்கள் தொகையில் வந்து 3% தான் வந்து பிராமணர்கள் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? மொத்த மக்கள் தொகையில் இப்போ 120 கோடி மக்கள்னால் அதில் வெறும் 3% மட்டும்தான் வந்து பிராமணர்கள் வந்து இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அனைத்து வாய்ப்புகளையும் வந்து எடுத்துக்கிறாங்க. மற்ற இடத்துல இருக்கிற எல்லா வேலை வாய்ப்புகளும் பிராமணர்களுக்கே வந்து போயிடுது அப்படின்னு யார் சொல்கிறாரு? சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ அவர் வந்து சொல்கிறாரு. எப்போ? 1913. பாருங்கள், 1801 ஸ்டார்ட் பண்ணது, கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டே போயிடுச்சு, 1913 வந்துருச்சு. ஓகேங்களா?
கிட்டத்தட்ட காங்கிரஸ் கூட பாருங்க, அந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் வந்து பெரிய கட்சியாக வந்து இருந்தது. அந்த கட்சியில் கூட வந்து அது இத்தனைக்கும் வந்து இந்தியாவில் தேசிய கட்சியாக வந்து முதல்ல வந்தது காங்கிரஸ் தான். அந்த கட்சியிலே அதிகமாக இருந்தது வந்து பிராமணர்கள் தான். ஓகேங்களா? பிராமணர்கள் அல்லாத இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களோட உரிமையை எந்தாவது கொண்டு போய் காங்கிரஸில் எடுத்து வச்சோம்னா அதை கூட அவங்க வந்து பெருசாக வந்து கண்டுக்காத கட்சியாக தான் வந்து காங்கிரஸ் கட்சி, அப்பீத்தி காங்கிரஸ் கட்சி வந்து இருந்திருக்கு. இதனால் தலைவர்கள்லாம் கூடி கலந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணர் அல்லாதவர்களுக்கும் ஒரு அரசியலமைப்பு வந்து வேணும்ப்பா, இதுக்கு மேலே வந்து இருக்கிற அரசியலமைப்புகளே நமக்கு வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம பிராமணர் அல்லாதவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நமக்காக ஒரு அரசியலமைப்பு வந்து ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? நமக்குன்னு ஒரு அரசியல் கட்சி வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதன்படி என்ன ஆகுதுன்னா 1916 வந்து டாக்டர் டிஎம் நாயர், அதுக்கப்புறம் சர்பிட்டி தியாகராஜர், டாக்டர் சி நடேசனார், இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பிராமணர் அல்லாதவர்கள் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னேற்றுவதற்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் பின்னாடி வந்து புகழ்பெற்ற நீதி கட்சியானது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நீதி கட்சியோட தோற்றம் வந்து எப்போ 1916 யார், டிஎம் நாயர், சர்பிட்டி தியாகராயர், அதுக்கப்புறம் சி நடேசனார், இவங்களாம் வந்து பிராமணர்களோட நலனுக்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 1916 வந்து வருது. இதுதான் வந்து நீதி கட்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீதி கட்சி அப்படின்னு எதனால் சொல்கிறாங்கன்னா, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்கள. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த ஆங்கில நியூஸ் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேர் வச்சுட்டு இது என்ன சொல்கிறாங்க, நீதி கட்சி அப்படின்னு வந்து பேர் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதோட முக்கிய நோக்கமாக என்ன இருந்தது, நீதி கட்சியோட முக்கிய நோக்கமாக தென்னிந்தியாவிலோட அனைத்து பிராமணர் அல்லாதவர்களோட கல்வி, சமூக, பொருளாதார, அதுக்கப்புறம் செல்வ மேம்பாட்டினை உருவாக்கி முன்னேற்றுதல். ஓகே, அரசியல் அமைப்பான அரசாங்கத்தை கொண்டு பிராமணர் அல்லாதவர்கள், அதாவது பிராமணர் அல்லாத முன்னேற்றத்துக்காக பாடுபடுறதா இதோட நோக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் 1919 வந்து மாண்டேக் சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வருது. இதில் வந்து இரட்டை ஆட்சி முறையை வந்து கொண்டு வந்ததன் மூலம் சில துறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அமைச்சருக்கு என ஒதுக்கப்பட்டது. இரட்டை ஆட்சியின் கீழ் 1920 நடந்த முதல் தேர்தலில் இந்தியா தேசிய காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை புறக்கணித்தது. ஆமாம், இவங்க வந்து தேர்தல் வந்து நீதி கட்சி வந்து புறக்கணிச்சிருவாங்களா, நீதி கட்சி புறக்கணிச்சோடனே இவங்க, அதாவது காங்கிரஸ் கட்சி புறக்கணிச்சோடனே வந்து என்ன ஆகும், நீதி கட்சி வந்து ஆட்சி பிடிச்சி அவங்க வந்து அரசராயிருவாங்க, அதாவது ஆட்சி அமைச்சிருவாங்க. ஓகே, தப்பாக நினச்சிக்காதீங்க, மணி 11:15, நைட்டு 11:15, எனக்கு வேற கண்ணெல்லாம் எரியுது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பேசும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடுது, நான் சரி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எப்போ 1920 வந்து முதல் தேர்தல் வந்து நடக்குது. காங்கிரஸ் வந்து என்ன ஆட்சி வந்து அமைக்கலை, அதுக்கு பதிலாக வந்து என்ன ஆகுது, நீதி கட்சி வந்து ஆட்சி பிடிச்சிட்டு யார் வந்து யார் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு, சுப்பராயலு வந்து முதலமைச்சர் ஆயிரு. ஓகேங்களா? அவருக்கு பின்னாடி வந்து யார், பனகல் ராஜா வந்து 1921 வந்து முதலமைச்சர் ஆகிறார். ஓகேங்களா? அப்போ சுப்பராயலு வந்து மூத்த தலைவராக வந்து இருப்பார் நீதி கட்சியில், அதனால் அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பனகல் ராஜா வந்து வருவார் 1921. புரிஞ்சுதாங்க? இது வரைக்கும் நீதி கட்சின்னு எதுக்காக வந்துச்சு, பிராமணர்களோட நலனை வந்து பாதுகாக்கிறதுக்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று வந்தது. எப்போ 1916. 16க்கு அப்புறம் வந்து என்னாச்சு, ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறிடுச்சு. அதாவது அது வந்து என்னது, நீதி கட்சிங்கிற ஒரு ஆங்கில இதழில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து விட்டுட்டு இருந்ததுனால அதே பேரையே வந்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா? கட்சிக்கும் வந்து என்ன ஆகிட்டு, நீதி கட்சின்னு பேரை மாற்றிட்டாங்க. பேரை மாற்றினோடனே அது வந்து என்ன ஆகுது, 1920 வந்து தேர்தல் நடக்குது. அதில் வந்து காங்கிரஸும் வந்து போட்டி போடுறாங்க. காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்க மறுத்தர்றாங்க. பின்னாடி வந்து நீதி கட்சி வந்து ஆட்சி பிடிச்சிட்றாங்க. சுப்பராயலு வராரு, ஆனால் அவர் வந்து அடுத்த வருஷமே இறந்ததுக்கப்புறம் வந்து யார், பனகல் ராஜா வந்து வந்துடுறாரு 21. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? நீதி கட்சி வந்து எத்தனை வருஷம் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க, 1921 1937 வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து அதிகாரத்தில் வந்து இருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் வந்து நீதி கட்சி வந்து இருக்காங்க. இவங்களோட நோக்கமே என்ன, பிராமணர் அல்லாதவர்களையும் ஈக்குவலாக நடத்துறது தானே இவங்களோட நோக்கம். அதுக்காக தானே ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க அதன்படி செஞ்சாங்களா இல்லையான்னு கேட்டால் செஞ்சாங்க. எப்படின்னா, இந்த சூத்திரர்கள் அப்படின்னு வந்து இருக்கு இல்லைங்களா, அதுனா என்னென்னா
எஸ்சி/எஸ்டி பிரிவினர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தான் வந்து அப்போ அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பொது வழி இருந்துச்சு, அதாவது வந்து என்னது, இந்த வழியில் மட்டும்தான் போய்க்கணும், அந்த வழியில் மட்டும்தான் வந்துக்கணும்னு சொல்லிட்டு தடம் வந்து பிரித்து விட்ருப்பாங்க. வழிநடை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பிரித்து விட்ருப்பாங்க. அந்த பொது வழி அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி போக்குவரத்தில் வந்து சீட்டெல்லாம் பிரிச்சுருப்பாங்க. ஒரு படம் கூட விஷ்ணு விஷால் இருப்பார் இல்லைங்களா, அதில் கூட வந்து இருக்கும் ஒரு சீன், ஒரு வந்து சீட்டில் வந்து பின்னாடி போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, ஹாஸ்டல் இருக்குது இல்லைங்களா, ஃபுட்டில் அதுலேயும் வந்து ஒரு பின்தள்ளி தான் வந்து பிராமணர்கள் அல்லாதவர்கள்லாம் போய் உட்காந்துக்கணும். அது எல்லாத்தையும் வந்து எதிர்த்ததே இந்த நீதி கட்சி தான், ஓகேங்களா. அதே மாதிரி பொது கிணறுகள், அந்த கிணறுல மட்டும்தான் தண்ணி எடுத்துக்கணும், மற்ற கிணத்துல போய் தண்ணி எடுத்துக்கூடாது, எடுத்து அது வந்து தீட்டு அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் வந்து வன்மையாக கண்டித்து அதை வந்து நல்வழிப்படுத்தினதே இந்த நீதி கட்சி தான். ரொம்ப ரொம்ப முக்கியமாக எது பார்க்குறாங்கன்னா, இந்து சமய அறநிலை வாரியத்தை அமைச்சாங்க. இப்போ இருக்குது இல்லைங்களா, இப்போ வந்து இந்து அறநிலைத்துறையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்ததே யாருன்னா இந்த நீதி கட்சி தான், ஓகேங்களா. இதன் மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்க, ஆலய விவகாரங்களை ஒழுங்குபடுத்தினர் அப்படிங்கிறாங்க. அதாவது அப்பயே வந்து பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாதவர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களும் முறையாக வேதம் கற்றுக்கிட்டா அவங்களும் வந்து பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சமர்கள் நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர், அதாவது பஞ்சமி நிலம் அப்படின்னா நிலம் இல்லாத இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த கோவில், அதாவது பிராமணர்கள் அதிகமாக கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே அந்த நிலத்தை வந்து சரிபாதியாக வந்து இது பண்ணி பஞ்சமர்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ரீடு விட்டுக்கோங்க, மற்றபடி அது எல்லாத்தையும் வந்து டேட்டாலாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு படித்தா போதும், அதாவது காதில் கேட்டு கண்ணில் படித்தா போதும். ஒடுக்கப்பட்டோரின் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதற்கு சிறப்பு முயற்சிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனால் சில பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்தனார்கள். அப்போ மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் நீதி கட்சி தான். இதை வந்து சும்மா ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் கொண்டு வந்தது நீதி கட்சி. மருத்துவ கல்விக்கு ஓகேவா. அடுத்து என்ன, கல்வி வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வந்து தகுதி தேர்வாக வந்து வச்சுருந்தாங்க. சமஸ்கிருத மொழி வந்து அடிப்படை தகுதியாக வந்து இருந்தது. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே அந்த சமஸ்கிருதம் வந்து அடிப்படை தகுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ கல்வியில் வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதை வந்து தூக்கிட்டாங்க, ஓகேங்களா. இதனால் வந்து என்னாச்சு, பிராமணர் இல்லாத மாணவர்களுக்கும் அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பிராமணர்களுக்கு வந்து சமஸ்கிருதம் எழுதவும் படிக்கவும் நல்லா தெரியும், அதனால் அவங்க தான் அதிக வாய்ப்புகள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிராமணர் அல்லாதவங்களுக்கு சமஸ்கிருதம் வந்து தெரியாது. அப்படிங்கிறதுனால இந்த மொழியினால் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்படுது. அப்படிங்கிறதுனால அந்த மொழியை வந்து தூக்கிட்டாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா 1926 வந்து நீதி கட்சியோட எம்எல்ஏவாக இருந்த முத்துலட்சுமி ரெட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவதாசி முறையை வந்து ஒழிக்கிறாங்க, ஓகேங்களா. முதல் பெண் மருத்துவரும் வந்து இவங்க தான், யார், முத்துலட்சுமி ரெட்டி தான், ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இந்த நீதி கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே இந்த மிராசுதாரர் முறையெல்லாம் வந்து ஒழிக்கிறாங்க. நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பல வகையான நீர்ப்பாசன திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. எப்போ 1923 வந்து நீர்ப்பாசன திட்டம் உருவாக்குறாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஆந்திரா பல்கலைக்கழகம்னு 2 பல்கலைக்கழகம் வந்து உருவாக்குறாங்க. ஒன்று என்னது, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926 உருவாக்குறாங்க. அது கழிச்சு 3 வருஷம், அதாவது 1926 3 வருஷம் 1929 வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்குறாங்க, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நீதி கட்சியோட ஒரு முக்கியமான சாதனைகள்லாம் பார்க்குறாங்க. இதில் நீதி கட்சியோட ஒரு பெரிய அங்கம்னு பார்த்திங்கன்னா பெரியார் தான், ஓகேங்களா. பெரியாரோட பங்களிப்புங்கிறது இன்றியமையாததாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சமூக நலன்களில் வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து அக்கறை வந்து காட்டியிருப்பார். பெரியார் கொண்டு வந்து அந்த சுயமரியாதை இயக்கமாக இருந்தாலும் சரி, அதன் பிறகு வந்து அவர் காங்கிரஸ்லேருந்து விலகி தான் வந்து சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வந்திருப்பார். சுயமரியாதை இயக்கம் வந்தோடனே வந்துட்டு நிறைய வந்து சீர்திருத்தம்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொது விஷயம்லாம் இருக்கும் இல்லைங்களா, கோயில் விஷயத்துலையும் வந்து பிராமணர் இல்லாதவர்களில் உள்ள நுழைக்கிறது, இதெல்லாம் நிறையா வந்து பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம், ஓகேங்களா.